ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு மை டெவில் ஹஸ்பண்ட் கான்செப்டில் செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட வலையில் நம்ம ஹீரோ யூ மாட்டிக்கிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கே சந்தேகப்பட்டு தன்னுடைய தாத்தாவை இவ தான் கொண்டு இருப்பா, ஒய்ஃப் தான் கொண்டு இருப்பா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் ஜாய் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் மன கஷ்டத்தோட அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நடு ரோட்லயே அவங்களுக்கு மயக்கம் வந்து விழற மாதிரி போயிடுறாங்களா. அந்த சமயம் பார்த்து யூ அந்த சைடு வந்து அவங்கள தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் தான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. யூ தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்தவொடனே இவங்க செம்மையாக பயந்து போயிடுறாங்க. அப்புறம் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்தன்னு சொல்லிட்டு. அதுக்கு யூ சொல்கிறாரு, தேவையில்லாத கோவப்படாது, நீ அந்த மயக்கம் போட்டு அங்கே விழுந்திருந்தீன்னா நடு ரோட்லேயே கடந்திருக்கணும், நான் தான் உன்னைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜாய் இருந்துட்டு, என்ன நீ எனக்கு நல்ல விஷயம் செஞ்சுட்ட, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தானேன்னு சொல்லி திட்டி விடுறாங்களா. அப்போ யூ பக்கத்தில் வராரு. ஜாய் இருந்துட்டு பயந்து போயிட்டு என் பக்கத்தில் வராத, என் மேலே கையை வைக்காதன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூ என்ன பண்றாருன்னா அவங்க தலைமுடி பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தருவேன், உனக்கு இப்ப குழந்தை வேணும்ல அது கூட நான் தரேன், ஆனா நீ என்னை விட்டுட்டு போகணுங்கிற நினைப்ப உன் மூளையில இருந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நாம ரெண்டு பேருமே லவ்வே பண்ணல, அப்படி இருந்து எனக்கு ஏன் நீனு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யூ இருந்துட்டு, உனக்கு இந்த ஜென்மத்தில் டிவோர்ஸ் கிடைக்காது, அதை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லாயர் ஜாயை பார்க்கறதுக்காக வராரு. அவர் ஆப்பிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. அதனால் லாயர் சொல்கிறாரு, நாளைக்கு நாம் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஆப்பிளை வாங்கி அழுதுகிட்டே, அப்போ நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு யூவை காட்டுறாங்க. செம்மையாக அவர் குடிச்சிட்டு அவருடைய ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் யூ தான் கூட்டிகிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வைக்கிறா. அப்போ யூவை தொடச்சி விடுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறா பாருங்க. அப்போ யூ அவள் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஜாய் என்னை விட்டுட்டு போகாத, நாம் ரெண்டு பேருமே லைஃப் லாங் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரா போதையில். அதை கேட்டவுடனே இவ செம்ம டென்ஷன் ஆகிடுறா. இவன் மனசில் இந்த ஜாய் ரொம்பவே பதிஞ்சு போயிட்டாளே, போதையில் கூட அவளை நினச்சே புலம்புறானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுறா. அடுத்த நாளே ஜாயும் லாயரும் ஜாயோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவும் வராரு. அவங்க அப்பா கிட்ட ஜாய் அம்மா இறந்துட்டாங்கப்பா, சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நம்பவே முடியல அவரால். என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டாளான்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ லாயர் டைம் முடிஞ்சிருச்சுமா நம்ம போகலான்னு சொல்கிறாரு. அதனால ஜாயும், அப்பா உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, நான் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி காரில் வரக்குள்ள ரெண்டு பேத்துக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் ஜாய்க்கு தான் அடிபட்டிருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருப்பாரு. லாயரும் பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு இம்பார்ட்டன்ட் கால் வரும். அதனால் அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. லாயர் ஆஃபீஸில் இருக்கக்குள்ள அவருடைய ஃப்ரெண்டு அங்கே வராரு. அவர் அங்கே வந்த உடனே ஆஃபீஸெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ சின்ன ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய வேல்யூவே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அதனால் லாயரும், நீ என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசாத, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை செஞ்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவரும் ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு, இதில் உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவரும் லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு இருந்துட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு, ஜாய்ங்கிற பொண்ணு நாளைக்கு ஜெயிலுக்கு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறா, அவளை நீ அங்கே கொன்னுறணும்னு சொல்லி இப்போது சொல்கிறா. அந்த ஆளும் என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, நான் ஒரு லாயர், நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், அதனால் இந்த நீ செய்யணும்னு சொல்ல அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். லாயரும் அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணை கூப்பிட சொல்கிறாரு. அந்த பொண்ணும் அவருடைய ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறா போல இருக்குது. அதனால் லாயரோட ஃப்ரெண்டு அவங்கள வந்து கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு லாயர் கூப்பிடுறாருன்ன உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துடுறா. பயந்துக்கிட்டே தான் வரா. அவளும் என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறா. லாயரும், நான் உன்னைய எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, சொல்ல ஏன் பண்ணன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவள் பயந்து போயிட்டு காலையே பிடிச்சிக்கிறா. சார் என்னை மன்னிச்சிருங்க, அந்த தான் என்னை இதை பண்ண சொன்னான்னு சொல்கிறா. அதுக்கு லாயர் இருந்துட்டு, மறந்துடாத, நீ என் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் ஒரு லாயர், உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பிடுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு.
அதுக்கப்புறம் ஜாயை லாயர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த டெவில் அங்க வந்துடுறான். ஜாயை லாயர் கூட்டிட்டு வர்றத பார்த்த உடனே அவரு ஜாயோட கையை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியலையே, நீ நல்லா தானே இருக்க, சரி சொல்லு, எப்படி நீ இத்தனை பசங்களை மடக்குறன்னு சொல்லி கேட்க, அப்ப லாயருக்கு செம கோவமாயிடுது. என்ன உன்னோட இந்த கேவலமான பேச்சுக்கு புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டியா, நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த உன்ன அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க லாயர் சார், நான் இவளுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜாய் இருந்துட்டு, என்ன ஹஸ்பண்ட், நான் தான் உனக்கு டிவோர்ஸ் பண்றதுக்காக டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பி வச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கு யூ சொல்றாரு, நான் தான் இப்போ வரைக்கும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைனே பண்ணலையே, நீ மட்டும் தானே பண்ணியிருக்க, அப்ப இப்போ வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு ஜாய் இருந்துட்டு, நான் உன்னைய டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பிட்டேன், நீ சைன் பண்ணாம போ, அது எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நீ என் பக்கத்திலே வரக்கூடாது, என்னை விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூ என்ன பண்ணுறாரு, ஜாயை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு, உனக்கு உங்கள் அம்மாவுடைய அஸ்தி வேணும்னா என் கூட நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. அவங்கள வீட்டில் பெட்டில் தள்ளி விட்டுட்டு, இந்த ரூமை விட்டுட்டு நீ ஒரு அடி கூட வெளியே வைக்கக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்க்குறாங்க. வெளியே சாப்பாடு பால் எல்லாமே இருக்கு, கூடவே பாடி கார்டும் நின்றுட்டு இருக்காங்களா. அதை பார்த்தோன்னா அவங்க கோவமாயிட்டு கதவை இழுத்து மூடிட்டு போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த அங்கே வந்துட்டு, உன்னோட அம்மாவோட அஸ்தி எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியணுமா, நீ எப்படி திரும்ப திரும்ப இங்கே வர, உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜாயு, என்னோட அம்மாவோட அஸ்தி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்கிறா. அவளும் அஸ்தி இருக்கிற லொகேஷனை சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஜாயு வெளியே போறாங்க, ஆனா அந்த பாடி கார்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களையும் தள்ளி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க வெளியே. யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இங்க இருந்து போயிட்டியா, இனிமேல் உன் உயிரும் போக போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாயும் சொன்ன லொக்கேஷனில் வந்து தேடி பார்க்குறாங்க. அங்கே ரொம்பவே இருட்டாக இருக்குது, அந்த இடமே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அதில் அவங்க கால் கூட அடிபட்டுருது. இந்த சைடு அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பாஸ் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்க திரும்பவும்னு சொல்கிறான் யூ கிட்ட. அவரும் தேடுறதுக்காக போயிடுறாரு. இந்த சைடு இந்த என்ன பண்ணுறா, ஜாய் கிட்ட அவங்க அம்மாவோடைய அஸ்தியை காட்டிட்டு வெளியே கொடுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல புக்கெல்லாம் நிறைய வச்சு விட்டுட்டு தீ பற்ற வச்சு விட்டுறா. அந்த இடமே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சைடு யூவும் அங்கே வராரு. அப்போ இந்த என்ன பண்ணுறா, இவன் நெருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், யூ அங்கே வந்த உடனே என்னைய ஜாய் தான் இங்கே கூப்பிட்டு விட்டா, அவள் தான் என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லி பொய் சொல்லிடுறா. அதனால யூவும் நம்பிக்கிட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு காப்பாற்றி விடுறாரு. இந்த சைடு லாயர் ஜாயை காப்பாற்றி வெளியே தூக்கிட்டு வந்துடுறாரு. யூயை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அவரோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக உள்ள போக பார்ப்பாரு. அப்ப அசிஸ்டண்டும் அந்த பிடிச்சிக்கிட்டு, நீங்க உள்ள போகாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ல போயிட்டு செம்மையா குடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்ப யூவோட ஃப்ரெண்ட் அங்க வராரு. அவர் வந்த உடனே, ஏன் இப்படி குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற, இப்ப ஜாய் இல்லைன்னா என்ன, அதான் இருக்காளே, உனக்கு தான் ஜாயை பிடிக்காது, ஜாய் மேலே நீ லவ்வே வைக்கல, அப்புறம் எதுக்கு நீ அவளை நினச்சி குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற, கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஜாய் உயிரோட தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஷிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு, நான் உன்னுடைய கசின் பிரதர்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்களால நம்பவே முடியல, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அதனால் நீ கவலைப்படாத, எதுக்கும் நாங்கள் உனக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஜாய்க்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள காப்பாற்றாத இன்னொரு பொண்ணு காப்பாற்றினார் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகுது. சிங்க்கு அவருடைய அண்ணா கால் பண்ணுறாரு, வீடியோ காலில் ஜாயவும் பேச வைக்கிறாரு. அப்போ அந்த அண்ணா சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாம் வந்து பெரிய ஃபேமிலி, நாங்கள் உன் பின்னாடி இருக்கோம், நீ எதுக்கு கவலைப்படாதன்ட்டு தைரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் சிங் ஜாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு வீட்டில் விட்டுட்டு, நீ இந்த வீட்டில் இருந்துக்கு, உனக்கு என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட கேளு, கூச்சப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஜாயும், என்னோட அம்மாவோடைய அஸ்தி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிங்கும், உன்னோட அம்மாவோட அஸ்தி இங்கே தான் இருக்குன்ட்டு காட்டுறாரு. அவங்க எடுத்து வச்சுட்டு ரொம்பவே மிஸ் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சிங் சொல்கிறாரு, நாங்கள் உனக்காக இருக்கோம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நாங்கள் பழி வாங்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு இந்த என்ன பண்ணுறான்னா, யூ கிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிட்டு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்னோட ஒய்ஃப் தான் இப்போ செத்துட்டா இல்லையா, நீ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காளா. யூவும் சரி, நம்ம ஒய்ஃப் தான் செத்து போயிட்டாலே, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் நான் ஜாயோட அம்மாவோட கல்லறைக்கு போகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஜாய் அவங்க அம்மாவோட கல்லறை கிட்ட
வந்து அவங்களுடைய அஸ்தி வைக்கிறதுக்காக வராங்க. அப்ப இந்த டெவில் ஹஸ்பண்ட் அங்க வந்துடுறான். இவங்கள பார்த்த உடனே நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லி கேட்கறதுக்கு, என்ன நான் உயிரோட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு யூவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாமா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாளா. அப்போ இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு ஜாய் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ யூ அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீ திரும்பவும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா, அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிடுறதுக்கு, யார் சொன்னா உனக்கு, அவ தான் என்னைய அங்கே என்னோட அம்மாவுடைய அஸ்தி அங்கே இருக்குன்னு சொல்லி என்னை அவ தான் என்னை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. யூ இருந்துட்டு கிட்ட கேட்குறாரு, என்ன இதெல்லாம் நீ தான் பண்ணினியான்னு சொல்லி கேட்குறது. நாளா இதெல்லாம் பண்ணவே இல்லை, எனக்கு தெரியாது, அவங்க அம்மாவோடைய அஸ்தி அங்க இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும், நாளா இதை பண்ண கிடையாது, அவ போய் சொல்றான்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காளா. இதை கேட்டுட்டு இந்த டெவில் என்ன பண்றான்னா, ஜாயை பிடிச்சு கட்டாயப்படுத்தி வா என் கூட வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானா. அந்த சமயம் ஜாயோட அண்ணா அங்க வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் தங்கச்சி மேல கையை வைக்கிறேன்ட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இன்னொரு அண்ணா இருந்தார் இல்லையா, அவர் அங்கே வராரு. அவர் பேர் வந்து ஷூ கிட்ட எல்லா ரெக்கார்டிங்கும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜாயை கொலை பண்ண நினைச்சது, அதுக்கப்புறம் இவருடைய தாத்தாவை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு பையன் இவளை ரேப் பண்ண மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருந்தால அந்த வீடியோலாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஈயோட உண்மையான கேரக்டர் எல்லாமே யூக்கு தெரிய வந்துருச்சா. அப்பையும் இந்த வெக்கங்கிட்ட என்ன பண்றான்னா, இல்லை நான் பண்ணலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நடிக்கிறா. ஜாய் என்ன பண்றாங்க, இவ இப்படி நாடகம் பண்றத பார்த்துட்டு ஓங்கி ஒன்று செவிலிலே கொடுத்துட்டு, நீ இவ்வளோ நடந்து உன்னோட தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல, நீ எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் யூ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு ஜாய், எனக்கு தெரியாது, இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வா, நாம் அங்கே போய் பார்த்து பேசிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரா. அப்போ ஜாய் என்ன பண்ணுறாங்க, அவருக்கும் ஓங்கி ஒன்று செவிலிலே ஒன்று விட்டுட்டு, நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஷூ இருந்துட்டு, சார் உங்ககிட்ட காட்டுறதுக்காக இன்னொரு சர்ப்ரைஸும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைய நீங்களே கொன்னதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாம் இந்தாங்கன்ட்டு அவர் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடுறாரு. அப்புறம் உன்னால ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்க முடியல, ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாகவும் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ யூவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவருக்கே தெரியாது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம். அப்போ முறைச்சி பார்க்குறாரு, இப்போ இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா அப்படின்ட்டு, என் வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு சொல்லி திட்டி விட்டுடுறாரு. ஆனால் அந்த விடாமல் என்னை மன்னிச்சிருங்க, நான் இது எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற லவ்வில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ இருந்துட்டு, நீ எப்படியோ மட்டும் பொண்ணு, உன்னோட லவ்வுக்காக என்னோட குழந்தையே கொன்னுட்ட. அதுக்கு சொல்கிறா, நான் உன்னைய சின்ன பிள்ளையிலேருந்தே லவ் பண்ணுறேன், உனக்கு தான் அந்த ஜாயை பிடிக்காதுல்ல. அதுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய லவ் எப்படியாமட்ட லவ், என்னுடைய தாத்தாவை கூட கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவளும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயம் அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பாஸ் உங்கள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாரு அவரோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக. இங்கே ஜாய் மேலே செம்ம கோவம் வருது, நான் உன்னைய சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஜாயோட அண்ணனுங்க 2 பேரும் இந்த ஈயோடைய முகத்தறியை கிழிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஜாய் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா. இதுக்கு மேல் கொண்டு இன்னும் ஜாயை என்ன பண்ண போகிறாளோன்னு தெரியல. நம்ம அதுக்காக அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் தேங்க்யூ.